2-3 நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது எங்களோட தலைவர் வந்து 15 வருடங்களாவோ 16 வருடங்களுக்கு பிறகு மதுரை மண்ணில் வந்து கால் வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி அது ஒரு நியூஸாக வந்து வைரலாக போச்சு சார். ஆனால் நீங்கள் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியல, விஜய் அவர்கள் வந்து அந்த ஃப்ளைட்லேருந்து கீழே இறங்கும் போது அப்படி அப்படி குதிச்சு ஒரு ஜம்ப் இப்படி வச்சுட்டு இப்படி கை காமிச்சார். ஓகேங்களா, அவரே அதை என்ஜாய் பண்ணார். அதாவது என்ன சிம்பாலிக்காக சொல்கிறாருன்னா, நான் மதுரை மண்ணில் காலை வச்சுட்டேன்பா போதுமா அப்படின்னு ஒரு கேள்வி. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சார், லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்து சொல்றதுன்னு ஆரம்பிச்சிட்டான். லட்சக்கணக்கான லூசு போயிருக்கான்னு சொல்லுங்க. போய் கேட்குறோம், ஒன்றும் பேச மாட்டான். நீ அவங்ககிட்ட போய் சொல்லி, டேய் உலக அரசியல் கம்யூனிஸ்ட் அரசியல் பேசுகிறேன், வந்து ஆயுத புரட்சியை பற்றி பேசுனேன், எந்தெந்த நாட்டில் எப்படி ஆயுத புரட்சி நடந்ததுன்னு பேசுனேன், ஏன்னா கடைசியில் வந்து குழாயில் தண்ணி வரலன்ட்ட பொசுக்குன்னு அப்படின்னு நம்ம யோசிக்க தோணும். ஆனால் அவனோட பிரச்சனை, அவன் அதுக்காக தான் வந்திருப்பான். என்ன நம்ம ஊரில் நம்ம போய் சொல்கிறோம், மதிக்க மாட்டானோ, தண்ணியை விட மாட்டானோ, அது அவனுக்கான தீர்வு. அந்த தீர்வு இவனுக்கு கிடைக்குமா? அம்பேத்கர் பெயரை சொன்னதால் 3 நிமிடம் கைத்தட்டல் அடங்குவதுக்கு நேரமாச்சு. சரி, நீ அம்பேத்கரே சொல்லினே இருந்தா நான் நின்றுவனா? சூழ்நிலை இன்னைக்கு அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்கு, அதிருப்தியா இருக்கா மக்கள். இந்த சூழ்நிலை கரெக்டா விஜய் வரும்போது ஏன் இளைஞர்கள் மத்தியில, ஓட்டு போடாதவங்க மத்தியில, பா ஓகேப்பா நம்ம ஒரு நல்ல தலைமை இல்ல, இப்போ ஒரு நல்ல தலைமை ஏத்துக்கிறேன்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கக்கூடாது? சூப்பர். This video is sponsored by Classic Colors, Style and Comfort. Casual shirts with classic elegance. Epic Toyota, the new landmark of Anna Salai. Chennai Podcast Studio, unleashing powerful conversations with black magic cameras. Shubh Cards, the premium wedding invitations, Abhiramapuram, Chennai. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. வணக்கம் அண்ட் வெல்கம் டு டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக்ஸ் டைம்ஸ் டாக் வித் சிபி நவீன். இன்றைக்கி நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பறையர் பேரவையின் தலைவர் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். சார் வணக்கம் சார். சார், மதுரை மண்ணில் திரு விஜய் அவர்கள் கால் வைக்கும் போது 2-3 நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது எங்களோட தலைவர் வந்து 15 வருடங்களாவோ 16 வருடங்களுக்கு பிறகு மதுரை மண்ணில் வந்து கால் வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி அது ஒரு நியூஸாக வந்து வைரலாக போச்சு சார். ஆனால் நீங்கள் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியல, விஜய் அவர்கள் வந்து அந்த ஃப்ளைட்லேருந்து கீழே இறங்கும் போது அப்படி அப்படி குதிச்சு ஒரு ஜம்ப் இப்படி வச்சுட்டு இப்படி கை காமிச்சார். ஓகேங்களா, அவரே அதை என்ஜாய் பண்ணார். அதாவது என்ன சிம்பாலிக்காக சொல்கிறாருன்னா, நான் மதுரை மண்ணில் காலை வச்சுட்டேன்பா போதுமா அப்படின்னு ஒரு கேள்வி. ஓகேங்களா, அந்த வீடியோவே வேறு லெவலில் வைரல் ஆச்சு. எப்படி அந்த ஒரு சீனு அவர் அப்படி கூச்சி இறங்கினார். சரிங்களா, அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் சார், அவர் கூச்சி இறங்கலாம் நீங்கள் நான் பேசியிருக்க மாட்டேன் சார். ஆமாம், பேசியிருக்க மாட்டேன். அதனால தான் பேசுகிறோம். இப்போ அவர் கூச்சி இறங்கிட்டாரு, நம்ம பேசுகிறோம் இல்லையா, எல்லா நியூஸ்லையுமே சார். இது எல்லாமே வந்து டைரக்ஷன் ஒரு இடத்துல. ஓகே சார், ரைட், அந்த சைடில் விட்டுருவோம். கூச்சி இறங்கிட்டாரு. அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் பணி விஷயமாக ஷூட்டிங், இது வந்து கச்சேரியே கிடையாது. அவர் ஆந்தவே அது மதுரை வந்து அப்படி போகிறாரு கொடைக்கானலுக்கு. சரிங்களா, ஆந்தவே விஜய் விவரமாகறாரு, எல்லாம் லூஸாக இருக்கிறான் அப்படி சொல்ல வரீங்களா? அப்படி சொல்ல நான் வேற என்ன அர்த்தம்? ஆந்தவேல அப்படி போகும்போது ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சார், லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்து சொல்றதுன்னு ஆரம்பிச்சிட்டான். லட்சக்கணக்கான லூசு போயிருக்கான்னு சொல்லுங்க. எல்லா வயதிலும். சரி, ஏன்னா நீங்க டக்கு 15 வயசுக்குன்னு சொல்லிடக்கூடாது. எல்லா வயதிலும் கை குழந்தையோட ஓடுறாங்க சார். கை குழந்தையா வச்சுன்னு ஓடுறாங்க. வயசான பாட்டி அம்மா இருக்கட்டும், பாட்டி முதல் ஆன்டி வரை, தாத்தா முதல் இளைஞர் வரை அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா அப்படிதான் பிரேக்கிங் போட்டாங்க. நான் சொல்லலை சார், இதெல்லாம் செய்தியில் வந்தது நேற்று. அந்த குழந்தை அது ஓட்டு உரிமை இல்லை. ஓகேங்களா, ஸோ இந்த சினிமாவில் ஒரு பாட்டில் குழந்தைங்க வளருது, கை குழந்தை வளர்ந்தது. இவ்வளோ விஷயம் நடந்தது. நான் பார்த்த அளவுக்கு நல்ல கூட்டம் சார். நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில. அதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்கள் சார். ஒரு படம்
அப்போ நான் படிச்சுன்னு இருக்கேன், 8வது 7வது படிக்கிறேன். தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. சரியான பொம்பளைங்க கூட்டம். ஒரு குழந்தையோடு, கை குழந்தையோடு ஒரு பெண் சினிமா பார்க்க வரான். குழந்தை அந்த கூட்ட நெரிசலில் என்னவோ ஆகிப்போச்சு, செத்து போச்சு. படம் முடிஞ்சு வெளியே வந்த பிறகு என்ன குழந்தை ஒன்றும் கத்தாம கதைன்னு தட்டி பார்த்துட்டு ஐயோ என் பிள்ளை செத்து போச்சுன்னு கத்தினாலாம். இதுக்கு என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? படத்தின் மீது உள்ள ஆர்வம் வந்து தன் பெத்த குழந்தை மேலே கூட அது இல்லாத அளவுக்கு நம்ம மக்கள் அப்படி இருக்காங்கன்னு சொல்ல வரீங்க நீங்கள். இதுதான் சரி, தமிழ்நாடு. ரைட். இவனோட ஆட்சியாளரை இவன் போய் திரையில் தேடுவான். விஜய் நல்லா தான் இருக்கிறாரு. அதாவது நான் வந்து என்னோட தொழில் ரீதியாக போகிறேன், ஆனால் இதையும் நான் வந்து அரசியல் பிஸ்னஸ் ஆக்கணும். அதனால தான் நான் மதுரைக்கு போகிறேன். என்னை ஃபாலோ பண்ணி யாரும் வராதிங்கன்றேன். இப்போ நான் வந்து கல்யாணத்துக்கு அங்கே போகிறேன், காது குத்துக்கு இங்கே போகிறேன், இல்லை என் படம் ஷூட்டிங் அங்கே நடக்குது, யாரும் என் கூட வராதிங்க பின்னாடி அப்படின்னு என்னைக்காவது சொல்லியிருக்காரா விஜய்? இது உரை சொல்லியிருக்காருல்ல சார், யாரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி சொல்லியிருக்காரு சார், வராதீங்க சார். இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரான்னு கேட்குறேன் சார். அதாவது எப்படின்னா இதுக்கு முன்னாடி ஏன் சொல்லணும் சார்? எப்போ நடந்தது இந்த மாதிரி சூழ்நிலை? கட்சியா இப்போ ஏன் சொல்கிறாரு? அவர் சொல்றது காரணம் என்ன சார்? நீங்கள் ஒரு ஃப்ளைட்டில் போகிறீங்க சார். இப்போ விஜய் ஒன்றும் புதுசாக ஃப்ளைட்டில் போகிறதில்ல. விஜய் ஃப்ளைட்டில் போவார், அதே மாதிரி எங்கேயாவது ஒரு ஏர்போர்ட்டில் இறங்குவார். போய்கின்னு தானே இருந்தார். ஏன் இப்போ மட்டும் ஏன் இது சார்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. நீ கட்சி மீட்டிங்கா போகிற சார்? எப்போதுமே அவரோட ஸ்டைல் நான் சொல்கிறேன், நான் பார்த்த அளவுக்கு அவர் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாரு. அவர் எதையும் தேடி சார், நல்ல லீடர் எதையும் தேடி போகிறது கிடையாது சார். அவங்க தானாக நாங்கள் தான் அதான் நாங்கள் தான் லூசுங்க இருக்கிறோமே. நீ ஏன் எங்களை தேடி வரப்பாரு? நாங்கள் தான் உங்களை தேடி வர முடியும். அவர் தெளிவாக தானே சார் இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா சார் அவர் தெளிவாக தான் இருக்கார். நான் விஜய் மேலே தப்பு சொல்லலையே. இல்லை, இப்போ நீங்கள் ஒரு கேள்வி வச்சுங்க, அவர் ஏன் சொன்னார்? சொன்னார்னா அவர் தான் சொல்கிறார், எனக்கு பதற்றமா இருக்கு, ஹெல்மெட் போடாமல் பைக்கில் இந்த மாதிரி வரீங்க, மேலே ஏறி குதிக்கிறீங்க, மரத்து மேலே திடீர்னு ஜம்ப் ஸ்டண்ட் அடிக்கிறானுங்க சார். இருங்க சார், நீங்கள் போகிறது ஷூட்டிங்க்கு. இதே மாதிரி மதுரைக்கு எத்தனையோ தடவை, கொடைக்கானல் நீங்கள் எத்தனையோ தடவை போயிருப்பீங்க. அப்போல்லாம் இந்த மாதிரி ஆச்சா? ஆகல சார். இல்லை இவன் மந்திரத்தில் கண்டுபிடிச்சான். இருங்க இவன் மந்திரத்தில் கண்டுபிடிச்சானா? நீ சொல்லலாம், உனக்கு தெரியாதுல்ல விஷயம் வந்துடும். எப்படி தெரியும் சார்? கட்சி நிர்வாகி தான் உனக்கு ஷெட்யூல் போடுறானா? ஷூட்டிங் ஷெட்யூல் யார் போடுறது? எப்படி கசியும்? எப்படி கசியாமல் இருக்கும்? நீயா கசிய விடாம கசியாது சார். விஜய் பண்றது எல்லாமே கசி. அதை விட இப்படி வச்சுப்போம் சார். இருங்க சார், விஜய் பண்றது எல்லாமே கசிதா வெளியில? பர்சனலா சொல்லு சார். அந்த மாதிரி தானே இருக்கு. நீ பர்சனலா பாக்குறீங்க. அவ்வளவு கேவலமானவங்க நாங்க. எதை கேட்டீங்க? பண்றது எல்லாம் காலையில விஜய் எழுந்துக்கிறார் சார். அவர் எத்தனை மணிக்கு கக்கூஸ் போனாரு? எத்தனை தடவை ஒண்ணுக்கு போனாரு? எத்தனை தடவை? இருங்க, அது வீட்டுக்கு போறதும் அது வீட்டுக்குள்ள சார். அது வீட்டுக்குள்ள சார். பொதுப்படையா வெளில வந்ததுக்கு அப்புறம் இருங்க, நேத்து 24 மணி நேரம் விஜய் காம்பவுண்ட் விட்டு வெளியே வரல. யாருக்கா தெரியுமா? இல்லை, நான் முந்தா நேற்று 4 தடவை போய் வந்தாரியா? அரை மணி நேரம் கேப்பில். யாருக்கா தெரியுமா? தெரியாது சார். அது ஏன் தெரியணும்னு கேட்குறேன் நான். இது வரைக்கும் ஷூட்டிங் போனது யாருக்கா தெரிஞ்சுதா சார்? சார் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, அவரே வந்து தகவலை சொல்லி இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டுவான்னு சொல்றீங்க. பட் அவர் தான் சொல்கிறாரு, அவங்க கட்சி நிர்வாகிகள் அங்கே இருக்கும்போது அங்கே கூட்டம் தெரிய தான் வரும். வராத அதாவது சார், ஒரு நாட்டு வைத்தியர் சொன்னாராம், மருந்து கொடுத்துருங்க, அதை குடிக்கும்போது குரங்க நினைக்காதியான்ட்டாராம். நம்ம அப்போ தான் குரங்கு ஞாபகம் வரும். வெரி சிம்பிள். அந்த கதை தான், அந்த நாட்டு வைத்தியர் தான் விஜய். சரி சார், இப்போ அது ஒரு டாபிக் நீங்கள் சொல்லிட்டீங்க. ஓகே, அவரே கூப்பிட்டதாகவே இருக்கட்டும் சார், அது அப்புறம் வச்சுப்போம். அன்புக்காக வந்தாங்க, தப்பு கிடையாது. வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி லட்சக்கணக்கான மக்கள் அங்கே வராங்க. இவ்வளோ நாளாக வந்து பார்த்தீங்கன்னா சில வாதங்கள் வைக்கும் போது சார், அரசியல் விமர்சகர்களாக இருக்கட்டும், பல பேட்டியில் போகும்போது எல்லாம் ஒரே ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஓட்டாக மாறாது, இது கூத்தாடிகளான கூட்டம், இது ரசிகர்கள் கூட்டம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நேற்றைய தினம் பார்க்கும்போது அப்படி அது தெரியலன்றது தான், அதாவது மக்களோட கணிப்பு. நேத்து எல்லாம் ஓட்டு போட்டாங்களா? காரணம் சொல்கிறோம் சார். இல்லை, நேற்று ஓட்டு போட்டாங்களான்ற காரணம் சொல்கிறேன். அதாவது நீங்கள் எந்த பேஸில் வந்து ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்கிறீங்க, அதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்க, நான் அதுக்கான காரணத்தை சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்தவங்கலாம் இந்த மாதிரி தோத்துட்டாங்க, அந்த பேஸில் சொல்கிறோம். பட் ஆனால் விஜயை பொறுத்தவரையில் முதல் தடவை ஓட்டு விடலாம். நேற்று வந்தாங்கல்ல, அதில் கொஞ்சம் பேர் நேற்று ஓட்டு போடலாம். இல்லை சார், அது கூட எப்படி நீங்கள் கொஞ்சம் பேருன்னு சொல்கிறீங்க. இப்போ நான் ஒரு பதில் நான் சொல்கிறேன், ஏன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? நேற்று வந்தவெல்லாம் நீங்கள் என்னங்களா சார்? அந்த டேட்டா நம்ம இப்போ பேசல, போட மாட்டாங்கன்றத நம்ம வந்து கவுண்டபிலிட்டி பேசல. நான் ஜென்ரலாக
மக்களோட மனநிலையை நான் பேசுகிறேன். காலைல 5 மணிலேருந்து நிற்கிறாங்க சார். ம் எல்லா வயது ஆட்களும் நிற்கிறாங்க, சரிங்களா? சரி. எதுக்காக நிற்கிறாங்க? விஜய் பார்க்கறதுக்கு மட்டும் தான் நிற்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஆமா, என்ன ஸ்டாண்டில் சொல்கிறீங்க? இப்போ நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, அங்கே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த காட்டின அன்பாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், கத்துறதா இருக்கட்டும். என்ன அன்பு சார், அதாவது என்ன அன்புனா, அன்பு இல்லாமல் ரோட்டில் நிற்கிறான் காலை 5 மணி வரைக்கும். ஒரு கிரேஸ். என் நண்பர் ஒருத்தர் வந்து ரெட் ஹில்ஸ் பக்கத்தில் ஒரு மால் திறந்தார். ஒரு நடிகை வந்தாங்க. நடிகை காசு கொடுத்து தான் கூப்பிட்டு வந்தாங்க. என்கிட்ட சொன்னார், மாப்பிள்ள கரெக்டாக டைமுக்கு வந்துடு, அந்த இனாக்ரேஷன் டைமுக்கு வந்துடுன்னு, வேறு என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க, இனாக்ரேஷன் டைமுக்கு வந்துடுன்னாரு. சரிடா வந்துடுறேன்டா சொல்லிட்டு நாங்களும் கிளம்பி போயிட்டோம் சார். எங்களால் அந்த ரெட் ஹில்ஸ் எல்லைக்குள்ளே போக முடியல. ஃபோன் பண்ணுறேன், என்ன பாச்சு, எங்கேருந்து அந்த ஜனங்க வந்தாங்கன்னு தெரிலடா, இவ்வளோ பேர் வந்து எல்லாம் நம்மளை பிடிச்சி திட்டுறான், போலீஸ் கிலீஸ் எல்லாரும், என்ன அப்படி இவ்வளோ பேரை கூப்பிட்டேன், நானாக கூட்டினேன், ஏன் வந்தானுன்னே தெரில சார். இவன் ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு தான் நின்று ஃபோட்டோ எடுக்கிறான் சார். இப்போயாவது ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது வந்துக்குதான், செல்ஃபி ஸ்டிக், ட்ரோன், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குதா? இல்லை ஏதோ 3 ஃபோட்டோ 100x நம்ம ஜூம் பண்ணி எடுக்கலாம்னு சொல்கிறாங்க. நான் டீ கடையில் இருந்தேன், ஒரு பையன் கேட்டான் என்கிட்ட, எவ்வளோ விவரம் இல்லாமல் இருக்கிறோம் பாருங்க, நம்ம இதில் 3 ஃபோட்டோ எடுக்கலாம்னா. நான் நினச்சேன், நான் ஏன்பா 3 ஃபோட்டோ எடுக்க போகிறேன்னா, நான் 3 இமேஜாக எடுக்கலாம் பொழுது அப்படின்னு. நான் ஏன்பா அதை எடுக்க போகிறேன், நான் ஃபோன் வந்து அலோன்னு பேசுவேன், எப்படின்னா வாட்ஸ்அப் பார்ப்பானே, இன்னும் என்ன நான் கலாய்க்கிறேன்னா, ஏய் உண்மையிலடா, இன்னும் 3ண்ணா, 3 வானத்தில் இருக்கிற 3ண்ணா, கீழே ஒன்று பொண்ணு. சரி அதே என்ன நான் ஏன்னா எடுக்க போகிறேன், எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் இல்லை இல்லை நான் சொல்கிறேண்ணா, இப்படி 3 ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி சார். அந்த காலத்தில் அப்போது நான் சொல்கிறது ஒரு 4-5 இயர்ஸ் பேக் இங்கேருந்து எடுக்கிறான் சார் ஃபோட்டோவை. இவன் மூஞ்சி எப்படி வச்சுக்கிறான் சார், செல்ஃபி எடுக்கிறான். அவன் எங்கேயோ இருக்கலாம். இதுக்கு என்ன சொல்ல வரீங்க? தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் நம்பர் 1 கல்வியில் மாநிலமாக இருக்கிற கேரளாவில் நடக்குது. என்ன பண்ண சொல்லுங்க? மம்முட்டி மோகன்லால்லாம் சொல்கிறார், யோ எங்கள் ஊர் வந்து திரையில் வந்து முதலமைச்சரை தேட மாட்டாங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, இயல்பாக போகிறாங்க, சைக்கிளில் பைக்கில் போகிறது, அதில் போகிறது, இதில் போகிறதுனா இயல்பாக நம்ம படம்லாம் பார்க்குறோம்ல. ஆனால் அந்த ஊர்லேயும் நடிகைக்கு கூட்டம் சேருது. என்ன பண்ணலாம்? மலையாளம் மட்டமான மரம் ஆகிட்டான் சொல்லிடலாமா? ஒரு கிரேஸ் இருக்குது தான் செய்யும். நீங்கள் ஒன்றும் இல்லை, நம்ம மவுண்ட் கார்னரில் ஒரு நாயை கூட்டாந்துருங்களேன், கூட்டாந்து கொஞ்சம் பல இது யார் நாய் தெரியல, நயன்தாரா நாய் அது அப்படின்னு சொல்லி பாருங்களேன். ஒரு 100 பேர் செல்ஃபி எடுக்கிறானா இல்லையா பார் சார்? அதாவது நீங்கள் பேசுறதை கேட்கும்போது, சொல்கிறத கேட்கும்போது வந்து நகைச்சுவாக இருக்குது, ஆனால் ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கான்னு கேட்டால் இல்லை. நான் ஏன் சொல்லிடுறேன் அது, ஏன்னா எல்லாருமே ஒரே பாயிண்ட் தான் சார் எடுத்து வைக்கிறாங்க. அதாவது அங்கே கூட தான் சிரஞ்சீவி வந்தார், அவருக்கு சேராத கூட்டமா, இங்கே கூட தான் வந்து இவர் சிவாஜி நின்னார், கமல் நிலைமை என்னாச்சு, எல்லாமே சொல்கிறாங்க. நம்ம எல்லாரையும் ஒரே மாதிரி ஒப்பிடவும் முடியாது. அதே சமயத்தில் சூழ்நிலைகள், விஜய் அவர்கள் இப்போ வந்திருக்காருன்னா இப்போ அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்கு? உதயநிதி ஸ்டாலினுக்கு ஃபேம் அதிகமா, விஜய்க்கு ஃபேம் அதிகமா, உதயநிதி ஸ்டாலினை பிடிக்குமா, இவரை பிடிக்குமா, ஓட்டு கேட்டால் விஜய்க்கு தான் ஓட்டு விழும். ஏன் உதயநிதி நல்லா நடிக்கிறாரா, விஜய் நல்லா நடிக்கிறாரா அப்படி கூட கேளுங்க. இல்லை சார், இப்போ அது நடிப்புக்குள்ளே நம்ம போகல சார். இப்போ ஒரு பாலிட்டிக்ஸ்குள்ளே வந்துட்டாரு. நீங்கள் இன்னும் அந்த நடிப்பு கம்பேரிசனே பண்ணாதீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை சார், நம்ம இயல்பாக பேசுவோம் சார். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நானும் கூட்டுத்தனமாக பேச வேண்டாம், ஏன்னா பார்வையாளர்கள் பார்க்கும்போது நீங்களும் அந்த மாதிரி சொல்ல வேணாம், நானும் அந்த மாதிரி சொல்ல வேணாம், ஒரு இயல்பாக பேசுவோம். நீங்கள் சொன்னது கரெக்டு தான். சூழ்நிலை இன்னைக்கு அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்கு? அதிருப்தியா இருக்கா மக்கள். இந்த சூழ்நிலை கரெக்டாக விஜய் வரும்போது ஏன் இளைஞர்கள் மத்தியில், ஓட்டு போடாதவங்க மத்தியில், ஓகேப்பா நம்ம ஒரு நல்ல தலைமை இல்லை, இப்போ நல்ல தலைமை ஏற்றுக்கிறேன்னு சொல்லி ஏன் அந்த மாதிரி இருக்கக்கூடாது? சூப்பர். அதாவது தமிழகத்தில் இருக்கிற வாக்காளர்கள் இல்லை மக்கள் இன்றைக்கு நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள். என்ன நோய்வாய்ப்பட்டிருக்கார்கள்? ஒரு உதாரணம், நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். அந்த நோய்க்கு விஜய் தான் மருந்து அப்படின்னு நீங்களாம் சொல்கிறீங்க. அந்த மருந்தை கொஞ்சம் பேர் வாங்கி போடுறான், வாங்கி போட்டு அந்த காய்ச்சல் சரியாகணும், ஆகலைன்னு வச்சுங்க வேறு எங்கன்னா போயிடும். அதால் முதற்கட்டமாக விஜய்க்கு கொஞ்சம் ஓட்டு விட செய்யும் சார். நீங்கள் ஒரு பேசிக் அரசியலை புரிஞ்சுங்க சார். ஒரு 50-100 பேரை கூப்பிட்டு ஒரு அரசியல் கிளாஸ் எடுப்போம். நம்ம உலக அரசியல் பேசுவோம், காரல் மார்க்ஸ், லெனின், நம்ம ஊரில் அம்பேத்கர், அம்பேத்கருக்கும் காந்திக்கு என்ன முரண்பாடு, அவர் வச்ச அரசியல்னா இவர் வச்ச அரசியல்னா, அப்படி இப்படின்னு நம்ம பேசினே வருவோம் சார். எல்லாம் கேட்பான். கடைசியில் ஒரு 4 பேர் நின்று அந்த ஊருக்காரன் இருந்திருப்பான், என்ன எங்கள் ஊரில் 1-2 நாளைக்கு தானே தண்ணி வருது, போய் கேட்குறோம், ஒன்றும் பேச மாட்டான்.
நீ அவங்ககிட்ட போய் சொல்லுவ, டேய் உலக அரசியல் கம்யூனிஸ்ட் அரசியல் பேசுகிறேன், வந்து ஆயுத புரட்சியை பற்றி பேசுனேன், எந்தெந்த நாட்டில் எப்படி ஆயுத புரட்சி நடந்ததுன்னு பேசுனேன், என்னடா கடைசியில் வந்து குழாயில் தண்ணி வரலன்ட்ட பொசுக்குன்னு அப்படின்னு நம்ம யோசிக்க தோணும். ஆனால் அவனோட பிரச்சனை, அவன் அதுக்காக தான் வந்திருப்பான். என்ன நம்ம ஊரில் நம்ம போய் சொல்கிறோம், மதிக்க மாட்டானோ, தண்ணியை விட மாட்டானோ, அது அவனுக்கான தீர்வு. அந்த தீர்வு இவனுக்கு கிடைக்குமா? அம்பேத்கர் பெயரை சொன்னதால் 3 நிமிடம் கைத்தட்டல் அடங்குவதுக்கு நேரமாச்சு. சரி, நீ அம்பேத்கரே சொல்லினே இருந்தால் நான் நின்றுவனா? என் மக்களுக்கான தீர்வை நீ ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. முதல் தடவை ஓட்டு போட்டேன், அடுத்த தடவை நீ ஒன்றுமே கண்டுக்கல, என்ன ஏன் உனக்கு ஓட்டு போடணும்? அந்த முதல் தடவை ஓட்டே வந்து பார்த்தா ஒரு பிரம்மாண்டமான ஓட்டு சதவீதமாக எவ்வளோ வந்துடும்? 100 வந்துடும். ஒரு 25% வந்துருச்சு தனியாவே. 20% சார். இப்போ நம்ம சரி, நாட்டை அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவோம். அரசியல் விமர்சகர்கள் வந்து இப்போ பேசக்கூடிய விஷயம் ஒரே பாயிண்ட் தான் சார் இப்போ இருக்கு. சரி, என்ன தெரியுமா, கூட்டம் எப்படி பார்த்தது? பிரம்மாண்டமான கூட்டம். ஆனால் ஓட்டெலாம் போட மாட்டான்பா சார். கருணாநிதி எல்லாம் வந்து பார்த்தாங்களா? நல்லா வந்து பார்த்தாங்க, ஆனால் ஓட்டெலாம் உள்ளாதுப்பா. இது யாரை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக எல்லாமே பேசிக்கிறாங்க. எனக்கு கருணாநிதி அவர்கள் பல முறை கதறி இருக்கிறார், என் பேச்சை கேட்கறதுக்கு கூட்டம் வரீங்க, ஆனால் கூட்டமெல்லாம் ஓட்டாமல் இருந்தானா இல்லைன்னு. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் திராவிட இயக்கத்தின் மிகப்பெரிய தூண், அந்த தூணே கதறி இருக்கு. சரி, இதெல்லாம் சும்மா சார். சார் இங்கே இப்போ விஜய்க்கு நமக்கு எதனா பர்சனல் என்ன இருக்குது? யாருக்குமே அந்த மாதிரி கிடையாது. எங்கள் வீட்டான ஒரு ஷூட்டிங் நடந்தது பெசன் நகர், அந்த ப்ளூ கிராஸ் ரோடில். என்னடா டிராஃபிக் திருப்பிடா, என்னடாண்ணா விஜய் ஷூட்டிங் நான். சரி, அப்படி போய் என்னடா படம்னா, சார் விஜய் வந்து ஒரு பைக்கில் சீன் சார், அது பொண்ணு உட்காந்துக்குது நடிகை, இருந்தாலும் இப்படி சாஞ்ச மாதிரி இருக்குது பைக்கு. என்னென்னு பார்த்தா சாஞ்ச மாதிரி கட்டி வச்சுக்கிறானோ பைக்கை. முன்னாடி ஒரு ஃபேனு, அந்த ஃபேன் ஓடுது, அது அந்த பொண்ணு தலையில் போட்டு முடி பறக்குது. மொத்தமாக வண்டி அப்படியே தள்ளிக்கினே போ சார், ஒரு ட்ரே மாதிரி. இதில் முதல் வண்டிலாம் ஓட்டல, அது எதுவும் இருங்க. இதை பார்த்தேன்னா சினிமாவில் பார்க்கும்போது கைத்தட்ட தோணுமா, இல்லை ரசிக்க தோணுமா? திருட்டு பையா, ஹேய் இது எப்படி தெரியுமா நடந்தது? அப்படிதான் சார். அது சினிமா சார். நிழல் வேற நிஜம் வேற சார். கரெக்டாக பிடிச்சிங்க. இப்போ இந்த நிழலை இருங்க சார், இந்த நிழலை பார்த்தவங்க எல்லாரும் கை தட்டுவான். விஜயின் நிஜ முகம் நாம் நினைக்கிற மாதிரி விஜயோட நிஜ முகம் ரொம்ப கேவலமாக இருந்தால் பாவம் சார். உண்மையில் இருந்ததுன்னா நாமளும் வரவேற்போம் சார். ஒரு 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 தடவை ஓட்டு போடுவாங்க, அடுத்து சமூக பிரச்சனைகளை அவர் நின்னார்னா மக்கள் வரட்டுமே சார், யார் வேணாலும் வரட்டுமே. ஆனால் உனக்கும் மக்களுக்குமான தொடர்புங்கிறதே கிடையாதுன்னு நான் சொல்கிறேன். நான் இன்னைக்கு காலைல எழுந்தேன், மணி 4 ஆகுது, இதுவரை நான் ஒரு 50-60 பேரை மீட் பண்ணியிருப்பேன். அவர் யாருமே முன்னாடியே இதை பற்றி பேசணும், யாரும் மீட் பண்ணியிருக்க மாட்டார். அவர் அதிகபட்சமாக ஒரு 3 ஃபோன், அவ்வளோதான், 4 ஃபோன் பேசியிருப்பார், அவ்வளோதான் சார். அதன் அடிப்படையில் தான் சொல்கிறேன், நம்ம நினைக்கிற மாதிரி அவர் இல்லைப்பா. இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி அவருங்கன்னா சந்தோஷம், வாழ்த்திட்டு போவோம். ஆனால் இந்த சமூகம் ஓடுறான்ல சார், அறிவோடு நடத்தலாம் சார் எதுவுமே. விஜய கடவுளே சார். இப்போ நீங்க சொன்னது என்ன சார் இது? இல்ல நீங்க சொன்ன பாயிண்ட் சார், உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு செய்தியா இருக்கலாம். கத்திராம்பரம் எடுத்து போடுறா, அது நல்ல வியூஸ் போண்டான்னு. என் சொந்த சமூகம் கடவுளேன்னு கத்துறான் சார். இந்த நாய் எங்கன்னா கோயிலில் போய் கத்திருந்தா கூட ஏதாவது ஒரு புண்ணியம் கிடைக்கும். அந்த வருத்தம் தான். அரசியல் சூழல் பற்றி வருவோம் சார். ரசிகர்கள் வந்து முட்டாள்களாக இருக்காங்க, நீங்கள் சொன்ன மாதிரி ஓட்டு விழும், ஆனால் எவ்வளோ விழும் தெரியாது. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா நாளைக்கு உதயநிதியே விஜய்க்கு ஓட்டு போடுவார் மாதிரி சொல்கிறீங்க. இந்த கும்பல் தான் சார் ஓட்டு போடுறாங்க சார். அவர் போடுற மாதிரி பேண்ட்டை போடணும், அவர் பேசும்போது சொல்ல முடியாது சார், அவர் ரசிகர்கள் இருக்கலாம், அதெல்லாம் நம்ம மறுக்க முடியாது. அந்த பாயிண்ட் நம்ம போகவே வேணாம். ஓட்டு போனாலும் போடலாம், அவ்வளோ அதிருப்தி இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஸ்டாலின், நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் உதாரணம் சொன்னீங்க, இவர் வந்து 4 பேர் தான் பேசியிருப்பான்னு சொல்லிட்டு. அப்படி பார்த்தா நம்ம முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அமைச்சர்கிட்டே பேச மாட்டாரு, ஆனால் முதல்வராக இருக்காரு இல்லையா? ஸ்டாலினை வந்து ஏற்க ரெடியா இருக்கும் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா, அதே மாதிரி விஜய் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒன்று ரெடியா இருக்கும். ஒன்றும் பெரிய எப்படி சார் இப்படி ஸ்டாலினையும் விஜய் அவர்களையும் கம்பேர் பண்றீங்க? இல்லை, தப்பு தான் சார். அவரோட ஒரு மேல் தான் நான் சொல்லுவேன். அவரை விட்டு யாரோட? ஸ்டாலினோட மேல். ஏன்னா இவங்க பண்ற இதுங்க, ஏன்னா மேல் தான். ஆனால் அரசியல் ரீதியாக கருணாநிதியின் கரம் பிடித்து வந்தவர் ஸ்டாலின். நீங்கள் 1000 குறை சொல்லலாம் ஸ்டாலின் மேல. அந்த சில அரசியல் டெக்னிக்கல் வேர்டு இருக்குதுல்ல, சமூக நீதி, ஜாதி, அட்ராசிட்டி. இருங்க சார், அட்ராசிட்டி, பத்திரிகையாளரை பிடிக்கணும், அவனை பிடிக்கணும், இவனை பிடிக்கணும்ன்ற வார்த்தையாவது ஸ்டாலின் அவர்கள் கேட்டிருப்பார். எல்லாமே பண்ணல சார். சார் கேட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு தான் பண்ணேன். ஏன்னா பேச மாட்டான்னு சொன்னீங்கல்ல, அப்ப எனக்கு ஒரு ஆதகம். இவரும் யாரு கூடயுமே பேசுறது இல்லை. ஏன்னா பேசினா நிறைய விஷயங்கள் முதல்வருக்கு தெரிய வரும் சார்.
அதாவது முதல்வருக்கு பேசுறதை விடுங்க சார், சில விஷயங்கள் அவர் உள்மனதில் கூட இருக்கும் சார். அந்த வார்த்தையை முன்ன பின்ன கேட்டிருப்பார் சார். உள்மனதுல வச்சு நீங்க போய் விஜய் கிட்ட என்ன சார், என்ன சம்மர் கேம்புக்கா சார் போறாரு அவரு? உள்மனதுல வச்சுட்டு அவர் முதல்வர் சார் அவரு. சார் அந்த வார்த்தை முதல் வார்த்தையாக இருக்காது, முதல் முறையாக கேட்கிற வார்த்தையாக இருக்காது. புரியுதா சார்? நீங்க ஆனா விஜய்க்கு எல்லாமே முதல் முறையாக ஒன்லி கட் ஷாட், சில நடிகர் பேர் ஷூட்டிங்கு, அவ்வளோதான் சார் கேட்டு. எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு டவுட் சார். அதாவது நான் நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா டு பிகம் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு வச்சோன்னா, யாருமே வந்து ஆக்கப்பூர்வமாக வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்களில் நீங்களும் நல்லா பேசுகிறீங்க ஓகேங்களா, ஆனால் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை சில இடங்களில் வந்து நம்ம மறந்துடுறோம் சார். அப்போ நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம்? அவர் வந்து பார்த்தீங்களா சரியாக தலை வரல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை சொல்லலை, அவர் வந்து 4 பேர் கூட தான் பேசுகிறாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, எலிஜிபிலிட்டி அப்படி பார்க்காதீங்க. அவர் வந்து எவ்வளோ மக்களுக்கு நல்லது அனுபவம் இருக்குது, இல்லை அது அப்புறம் மக்களுக்கு நல்லது பண்ணாரா? நான் சொல்றது என்னன்னா, பண்ணாரா பண்ணலையா? அப்போ பண்ணிட்டோம். என்ன பண்ணாரு இது? பண்ணிட்டோம். நான் சொல்கிறேன் வாய்ப்பு கொடுக்கணும் சார். நம்ம வாய்ப்பு கொடுக்க போட்டு அமுக்குறோம் தான் சொல்ல வரேன். நம்ம வாய்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடியே எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பாருங்க சார். நம்ம அப்படி தான் பண்ணுறோம். அவர் வந்து பார்த்தா ஃபோன் பேசலப்பா, அவர் வந்து வெளில வரலப்பா, இந்த மாதிரி வந்து லபோதிமோன்னு கத்துனா அப்படின்னா, கடவுளேன்னு கத்துனா அப்படின்னா ஓட்டு விழுந்துருமா? நம்ம தான் அமைக்கிறோமே சார், வருத்தமாக நம்ம அமைக்கிறோமே. இல்லை எங்களுக்கு என்னன்னா, எப்பா நிறைய பேர் ஏமாத்துறாங்கப்பா, பயனும் ஓடுறானுவோ, இவங்களையும் கூட்டி போய் வந்தால் ஏமாத்திடுவாங்க. ஏமாத்திராதீங்கப்பா. ஏதோ இந்த ஒரு சின்ன வயசில் ஒரு கதை ஒன்று, ஏதோ ஒரு ராஜா கிட்ட போய் எலி தொல்லைகளை வந்து அடிக்கிறதுக்கு அந்த பைப் ஒன்று வாசிப்பானே, ஓயிச்சிட்டானா எல்லாத்தையும் எடுத்து தண்ணியில் விட்டானா, அப்புறம் காசு கட்டுறதுக்கு இல்லைன்ட்டானா, அப்புறம் அந்த பிபி அந்த வாசிக்கும் போது பைப்பு வாசிக்கும் போது எல்லாம் வீட்டில் அந்த குழந்தைங்கலாம் போச்சுல்ல, அந்த மாதிரி எங்கள் குழந்தைங்க போயினுக்கு சார். அதாவது சார் நான் காமனாக தான் சார் சொல்கிறேன். அதாவது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் வேல்யூ வருது ஓகேங்களா. அதாவது அந்த வாய்ப்பே கொடுக்காம எல்லா மீடியாவும் சார் விஜய் வந்து என்ன எங்கள் வாய்ப்பை பறிச்சுனாரு எங்களுக்கு ஏதாவது இருக்கா? கிடையாது. அப்படி இல்லை சார், கிடையாது. ஒரு பொது நலம் தான் சார். சாரி, நான் ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்கேன் சார். இவனை திரும்பவும் நீ வந்து இந்த மாதிரி வந்து பண்ணுறியப்பா சார். நீங்கள் 234 தொகுதியில் நம்ம வெற்றி பெற்றுவோம்னு சொல்கிறாங்க சார். நான் இருங்க சார், புஷி ஆனந்த் சொல்லிட்டோம் சார். அவர் அப்படி தப்பா சொல்லுவார், விடுங்கப்பாலாம். ஆதவ அர்ஜுன் சொல்கிறாரு சார், உன் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், இட் இஸ் பாசிபிள், இட் இஸ் நாட் பாசிபிள். தென் இதை வந்து அரசியல் விமர்சகர்கள் பேசலாம், மீடியா பேசலாம். ஒரு கட்சியோட தலைவரா யாருமே நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் 234 தொகுதி, 234 நம்ம வெற்றி பெற மாட்டோம், ஆனா ஒரு 150 வெற்றி பெறுவோன்னு இது வரைக்கும் சரித்திரத்தில் யாருமே சொன்னதில்லை. சொன்னதா நீங்க ஒரு தகவல் சொல்லுங்க. இல்லை யாரும் சொன்னதில்லை. அப்புறம் எப்படி சொல்லுவாங்க? பட் கீழே கேட்குறவனா நினைக்கிறான், நம்ம முதல்வர் ஆகிடும் போல இதுப்பா. பார்த்தா அண்ணாமலை இருக்கார்ல, இன்டர்நேஷனலான பர்சன், நம்ம வந்து பார்த்தா நிறைய பேசியிருக்கோம் இந்த சேனல் அண்ணாமலை அவர்களை பற்றி, அவர் பதவியை பற்றிலாம் நம்ம பேசியிருக்கோம். அவரே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தத்தையும் நம்ம கைப்பற்றுவோம், நம்ம ஃபுல் ஸ்வீப் பண்ணிடுவோம், காலி பண்ணிடுவோம்னா சொன்னார். பல பேர் ஒத்துப்பா, நான் ஒத்துப்பேன், நீ ஒத்துப்பீங்களா? சார் ஒத்துக்க மாட்டேன். அப்புறம் டாபிக் அவங்க ஏன் சொன்னாங்கன்னு சார், நம்ம யாருமே சொல்லதான் செய்வாங்க. நம்ம ஒரு தெளிவான நிலையில் இருக்கிறோம் சார். இவன் என்ன நிலைமைக்கு ஆளாயிட்டான்னா, நாளைக்கு தேர்தலே நடக்கலனால விஜய் தாண்டா முதல்வர்ன்றான். அது ஒரு பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா விஜய் அவர்கள் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்சி இப்போ ரெகுலராக பார்த்தேன், நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதாவது எப்படின்னா, அதாவது நீங்க போய் பதவி பிரமாணம் தான் பண்ணணுன்ற மாதிரி சில பேச்சுக்கள் இருக்கு. நான் ஒத்துக்கிறேன், அது வந்து இயல்பா இல்லை. நம்ம ஆட்சியை பிடிச்சி வந்ததுக்கப்புறம் வார்த்தை சொல்லலாம், அப்படிலாம் சொல்றது கிடையாது. நம்ம 15 தேதி பதவியாக இருக்கிறோம், ஆனால் ஆட்சி வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா அப்படின்ற மாதிரி இருக்குது சில இடங்களில் அவர் பேசும்போது. ஒரு ஆட்டோக்காரர் ஒரு பேட்டி கொடுத்தாரு பார்த்தீங்களா? இல்லை சார், நான் பார்க்கல, சொல்லுங்க. அதாவது எங்கள் தூத்துக்குடியிலேருந்து யாரோ வந்து கொஞ்சம் பேர் கிளம்பி வந்துடுறாங்க. பார்த்தேன், பார்த்தீங்களா? பார்த்தேன். அந்த நிலையில் இருந்து அந்த ஆட்டோக்காரருக்கும் விஜய்க்கு எதனா பிரச்சனையா? அவர் நான் அஜித் ரசிகரா இல்லை திமுக காரா? அவர் ஒரு மக்கள் என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்களே சார். அவர் வீட்டு முன்னாடி ஒரு வயசு பொண்ணு உழுந்து கும்பிடுது சார். நீங்கள் இதெல்லாம் கரெக்ட்னு சொல்ல வரீங்க சார்? இல்லை அது சார், இது முழுக்க தவறு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை யார் செய்ய சொன்னால் நீங்கள் கேட்கும்போது தான் சொல்லுவீங்க, அது அவங்க பைத்தியக்காரனா இருக்கான்னு சொல்லுவீங்க. நான் என்ன ஸ்டாண்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? விஜய் என்ன பண்ணணும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? நான் என்ன ஸ்டாண்டில் நிற்கிறேன்னா, சிஸ்டமே சரியில்லை, ஊழலாம் ஒழிக்கணும், லஞ்சத்தெல்லாம் ஒழிக்கணும்னு சொல்கிறல்ல, அடுத்து உன் படம்லாம் வருதில்ல, 150 ரூபா தானே டிக்கெட்டு, அந்த காசில் வைக்கலாம்ல. முதல் ஸ்டெப் நம்மளிருந்து எடுக்கணும்ல சார். என் டிக்கெட்டை வந்து எங்கள் அப்பா அம்மா உழைப்பை வந்து 1000 2000ன்னு வாங்கி கொடுத்து 150 கோடி 200 கோடினா உங்கள் வீட்டு காசை எடுக்கிறான்றான். பட் எங்கள் சமூகத்து காசு தானே சார் அது, எடுக்கிறல்ல. அப்போ நீ அதை தொடங்கணும்ல சார். அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சார்?
இல்ல சார், இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்தை ஃப்ரேம் நான் அரசியலில் வந்து தான் வந்து அரசியல் வந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு ஃப்ரேம் பண்றோம். இப்போ படம் வரப்போகுது, அது விலை வந்து கம்மியா விற்க சொல்லு. கம்மியாக இல்லை, ஆஸ் யூஸ்வல் என்ன விலையோ அதை வந்து அதிகமா விற்க சொல்றது யாரு சார்? இவர் யாரு? சொல்றாரா? இவர் கண்ட்ரோல் அது இருக்கா? இல்ல சார். இல்லையா? கண்ட்ரோல் இல்ல. எப்படி எப்படி இருக்குன்னு சொல்றீங்க? இவர் கண்ட்ரோல் எப்படி இருக்கு? இவர் நடிகர் காசு வாங்கிட்டு சரி, நீ போயிடுறாரு, கேட்டியா ப்ரொடியூசர் கொடுத்துறாரு சார்? இருங்க சார், அது ஓகே சார், சார். கேட்டு இருங்க சார். சொல்லுங்க சார். நான் இப்போ ரோட்டில் போகிறேன் சார், திடீர்னு ஒருத்தன் வந்து ஒரு சூட் கேஸை தரான். சார் நீங்கள் மூர்த்தி தானே, இந்தாங்க சார் வச்சுங்க சார். என்னக்குது காசு இருக்குது, அப்படியே வாங்கி வச்சுப்பேன் நான். வாங்கி வச்சுக்க மாட்டோம் சார். வாங்கி வச்சுக்க மாட்டோம். அப்படி தானே? ஒருத்தனை பெயிண்ட் அடிக்க எங்கள் கூப்பிடு, வெரி சிம்பிள், உங்கள் ரூமுக்கு பெயிண்ட் அடிக்க கூப்பிட்றீங்க சார், நார்மலாக 800 1000 கூலி. அவங்ககிட்ட ஒரு 50,000 கட்டை கொடுத்துட்றீங்க. அவன் யோகியவானா இருந்தா சார் என்ன சார் இப்படி கொடுத்துட்டீங்கன்னா, மீதி காசு அவன் திருடனா இருந்தா அப்படியே அமைக்கன்னு போவான். ஒரு படத்துக்கு 150 கோடி ரூபாய் 200 கோடி ரூபாய் உனக்கு தராங்கன்னா, ஏங்க 200 கோடி எனக்கு கொடுத்தீங்கன்னா எப்படி வசூலாகுது? மற்ற நடிகைக்கு என்ன கொடுப்பீங்க, என்ன ப்ரொடக்ஷன் காஸ்ட் எவ்வளோ, இதை எப்படி எடுப்பீங்க அப்படின்னு கேட்கணுமா இல்லையா? கேட்கணும். சூட் கேஸ் கொடுத்த உடனே அமைக்கின்னா கேட்கணும் சார், கேட்கணும். ஆனா அவங்க பிசினஸ் கால்குலேஷன் எப்படி இருக்குன்றது, எது? அவங்க பிசினஸ் கால்குலேஷன் எப்படி இருக்குன்றது சார், அந்த காலத்தில் 100 நாள் 1 வருடம் ஓடிய படங்கள்லாம் இருக்குது சார். இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி 3 days, திரைத்துறை 4 days 5 days தான். நமக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ், தியேட்டர் அதிகமா இருக்கு. ஒருவேளை 10 நாள் 15 நாள் ஓடினா அந்த கனெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓடிடி இருக்கு. அப்ப அது உனக்கு தெரியல, அதுக்கு உனக்கு விக்கலாம். தெரியல, கேட்டு பாரு. ஒரு வாரத்துக்குள்ள படம் முடியுதுன்னு தெரியல, கேட்டு பாரு. கேட்டிருக்கலாம்ல சார். எப்படி சார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரஸ் வச்சுட்டு சரி சரி கேட்டிருக்கலாம், கேட்டிருக்கலாம் இருங்க கேட்டிருக்கலாம். ஒரு மேனேஜரை விட்டு கூட, யோ இதெல்லாம் எப்படியா நடக்குது, 150 கோடி எனக்கு பணம் தரான், என்ன நடக்குது கடைசி எண்டு வரைக்கும் என்ன நடக்குதுன்னு கேட்டியா? கேட்டியா? இல்ல சார், கேட்டியா? கேட்கல சார், கேட்டியா? இல்ல கேட்டுலாம் கேட்காம இருந்திருக்கலாம். எப்படி தெரியும் நம்மளுக்கு? என் பாயிண்ட் அது. கேட்கலாம், உனக்கு விஷயமே தெரியல, எவனோ ஒருத்தர் சூட் கேஸ் கொடுத்தா வாங்கி அமுக்குற. கேட்டு இருந்தீங்கன்னா சாப்பிட்டேன் என்ன ஆகுது, அவ்வளோதான். இப்போ கேட்டு இருந்தா, சார் ஒரு டிக்கெட்டு 2000 சார், 1000 ரூபா சார், இது மாதிரி 7 ஷோ சார், நடராத்திரி கூட போடுறாங்க சார்னா எப்படி நான் அதை அவ்வளோ பண்ணுறேன்? அதாவது முதலாளியின் லாபம் தொழிலாளியின் எக்ஸஸ், அந்த உழைப்பை திருடுவதுன்னு இருக்குல்ல, அதிக லாபம், அப்படி எடுத்துக்கலாமா அதை சார்? அதாவது இது வந்து நீங்க அதான் கம்ப்ளீட்டா நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னா அவரோட சினி ஜர்னியை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஐயா ஓகே சார், கேட்டிருக்கலாம் கேட்காம போயிருக்கலாம். இங்க எங்கேயுமே ஃபேக்ட் இல்ல சார். கேட்டிருக்கலாம் கேட்காம போயிருக்கலாம். அவர் நம்மளுக்கு தெரியாது. நம்ம பொலிட்டிக்கல் ஜர்னிக்குள்ள வருவோம். அதுக்கு என்ன சம்பந்தம்? அந்த மாதிரி ஒரு கேட்டிருக்கலாம் கேட்காம ஓட்டு போடுறவன் காசு, அது உழைக்கிற ஏழை எளிய மக்களின் காசு அது. ஆமா சார், கேட்டிருக்கலாம் கேட்காம இருக்கலாம். நீங்க எப்படி அக்யூஸ் பண்ணுவீங்க? உங்ககிட்ட காசு இருக்குங்க சார், நீங்க 5000 கொடுத்து கூட போவீங்க சார். நாங்க அப்படி இல்லை சார், நாங்க அப்படி இல்லை. இன்னும் இலவச அரிசியை வாங்கி திங்கிற குடும்பங்கள் பல குடும்பங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த குடும்பத்திலேருந்து தான் 1000 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுக்கிறான். அந்த கோவத்தில் நான் கேட்குறேன், நீங்கள் இருக்கிறவங்க பாருங்கள் சார், உங்களை யாரும் நீங்கள் விஜய்க்கு 1 லட்சம் கூட டிக்கெட் கொடுத்து பாருங்கள் சார். ஒரு ஏழை சமூகம் இங்கே இருக்குல்ல, சோத்துக்கு இருக்கிற ஆளுங்க இருக்கிறோம்ல, எங்கள் உழைப்ப அவன் அப்பா அம்மா உழைப்ப எப்படி நீ எடுக்க? இல்ல சார், இது கேட்டிருக்கலாம் கேட்காம இருக்கலாம் இல்லையா? கேட்டிருந்தால் நீ வந்து நடவடிக்கை எடுத்துருக்கணும். சரி, அதுக்கும் இந்த பொலிட்டிக்கலுக்கும் என்ன சம்மதம்னு கேட்கறேன் நான். சார் ஓட்டு போறவன நல்லதே பண்ண மாட்டாரா? அப்போ ஓட்டு போறவன உழைப்பு தானே சார் அது. நீ சிஸ்டத்தை சரி பண்ணுன்றல சார். ஒரு நல்ல விஷயத்தை எங்க தொடங்கணும்? சரி சார், இதுல வந்து நம்மிலிருந்து தொடங்கணும்ல சார். இதுல நீங்க சொன்ன பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் மறுக்கல. இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். இருக்கும் பட்சத்தில் நீங்க எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைரக்டா இது அவ்வளவுதான் முற்றுப்புள்ளி ஓரமா வச்சா, நீ இந்த மாதிரி பண்றவன், நீ எதுக்குமே லாக்கில, நீ ஜெயிச்சாலும் ஒன்றும் பண்ண மாட்டேன், சும்மா வாய் ஊதாரு உணவு, நீ மத்த சிஸ்டத்தையே நான் வந்து சரி பண்ண வரேன், லஞ்ச லாவணியத்தை குறைக்க வரேன், வந்து மற்ற விஷயங்களை செய்ய வரேன், எல்லாத்தையும் சிஸ்டத்தை கரெக்ட் பண்ண வரேன் நீ சொல்லாதன்ற. இந்த சிஸ்டத்தை கண்டம் பண்ணதில் பெரும் பகுதி நடிகர்களுக்கு உண்டு சார். ஒரு தொழிலதிபர் வந்து ஒரு வரி ஏய்ப்பு பண்ணுறான்னு வச்சிங்களேன், அட்லீஸ்ட் அவனால் ஒரு 1000 பேர் பழிச்சிருப்பான் சார். அதுலேருந்து அவன் ஏதோ மிஸ்யூஸ் பண்ணியிருப்பான் சார். அதுக்குன்னு சினிமாவிலே போயிச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இதே மாதிரி நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னா யார் தான் வருது, இப்போ யார் தான் நம்புவீங்க? தமிழ்நாட்டு மக்களோ இல்லை நம்மள மாதிரி ஆட்களோ யாரை பேஸ் பண்ணி தான் மக்களுக்கு சொல்லும் போது, எப்பா இவர் ஒரு மாதிரி நல்ல ஒரு மாதிரி தெரியுறாரு, இவர் நீ ஓட்டு போடுமான்னு யார் தான் சொல்லுவீங்க? நல்லவனுக்கு ஓட்டு போனால் எவனும் இங்கே போட மாட்டான். சரி, அப்போ என்னதான் பண்ணுறது? இப்போ புது ஆள் வரக்கூடாது, புது ஆள் வரக்கூடாது நாங்கள் சொல்கிறோமா? இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இதையெல்லாம் சொல்வதற்கான தகுதிக்கான நபர் நீங்கள் இல்லை. உணவு சாப்பிட்டு இருக்கும் போதுல சார், பாயிண்ட் இது எப்படி தெரியுமா நம்ம பேசுகிற விவாதம்? அதாவது ஒரு உணவு சாப்பிட்டு இருக்கும் போது நல்லா சாப்பிடுப்பா, நல்லா அவன் வை நல்லா வை அப்படின்னு தான் இப்போ நம்ம பேசுகிறோம். சரி, இப்போ நம்ம பேச டேரக்டா சாப்பிடாதான்னு நம்ம சொல்லல. நம்ம என்ன பண்ணோம்னா கூட்டமா நல்லா கூட்டம் வருதுல, ஒருவேளை நல்லா ஓட்டு வாங்க, ஒரு நல்ல ஜெயிப்பார வாய்ப்பு இருக்கு.
கொடுக்கலாமே, கூட்டணி சேரலாமே அப்படின்னு யாருமே இங்கே பேசுறது கிடையாது. நம்மளை பற்றி சொல்லல. எனி டிபேட் சேனல் நம்ம எடுக்கும்போது எதையாவது ஒருத்தனை வரும்போதே கொட்டி அப்படியே ஓரமாக உட்கார வைக்கிறது தான் பார்க்கலானே தவிர்த்து அதுதான் அது வந்து யாரும் என்கரேஜ் பண்ணுறது கிடையாது. அதுதான் வந்து கெட்டதை சொல்லலாம் சார், தவறு இல்லை, சாதாரண நல்லதையும் சொல்லணும். சாதாரண பப்ளிக்கும் ம் இதை வந்து அனலைசைஸ் பண்ணுறவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் சார். ம் நீங்கள் நானும் இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ம். ஏன்பா எல்லாம் விமர்சனம் பண்ணுறீங்க, ம். அவன் விஜய் ஓடுற மாதிரி நீங்களும் ஓடி போய் எங்கன்னா அப்படி நின்று கிடையாது. விஜயே விஜய் கடவுளேன்னு வந்து சொல்லுங்கன்றீங்க. விஜய்லாம் வந்து அப்படி நம்ம எப்படி சார் சொல்லுவோம், அவரே தவறுன்ட்டாரு, நம்ம அது சொல்ல வரல. அவரே விஜய் சொல்லிட்டாரா? ஆமா அந்த மாதிரிலாம் வராதீங்க, ஆ. ஏன் பைக்ல அப்படி வரைக்கும் ஹெல்மெட் போடாம வராதீங்க, மேல ஸ்டண்ட் அடிக்கிறானுங்க, மரத்து மேல இருந்து திடீர்னு குதிக்கிறானுங்க, பயந்துட்டாரு இவரு, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கப்பான்றாரு. அவர் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அவரு வந்து வராரு, நம்ம வந்து பார்த்து யாருமே இப்போ நீ கேட்ட கேள்விகள்லாம் கரெக்ட், மேபி சொல்ல முடியாதுங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி அண்ணன் சீமான் அவர்கள் நீங்களே சொல்லிருக்கீங்க ஒரு பேட்டியில, முன்னாடி தயவு பெரியார செஞ்சு- பத்தி இல்ல தயவு செஞ்சு சீமானை வந்து யார் கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க. கம்பேர் பண்ணல பாயிண்ட். சீமான் அவர்கள் ஒரு இடத்துல பெரியாரை பத்தி அப்ப தெரியாது, பெரியாரை பத்தி இப்ப தெரியுதுன்னு அண்ணன் சொன்னார்ல, அதை நானும் மதிக்கிறேன், வரவேற்கிறேன், விட்டுருங்க. அதே மாதிரி விஜய் அவர்கள் அப்போ எனக்கு அந்த மாதிரி நடித்தேன், அது என்னோட தொழில், இப்போ நான் முழுமையாக மக்களுக்கு சேவை பண்ண வரேன், நான் அந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லும் போது ஏன் அந்த மாதிரி நீ நீங்கள் சேவை ஏற்றுக்க மாட்டீங்க? சேவை பண்ணதா வரேன்னு சொல்லி 2 வருஷம் ஆகியும் ம். உன்னோட ஆஸ்யூஷுவல் நடவடிக்கையில் ஒரு சின்ன மாற்றமும் இல்லை. அதான் எல்லா பேர்லையும் சொன்னாங்களே, அனிதாவோட மரணத்துக்காக இருக்கட்டும், எல்லா ஆர்ப்பாட்டத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் டேரெக்டாக போயிருக்காரு, விசிட் பண்ணியிருக்காரு. அது வந்து பார்த்தீங்கன்னா கும்பலோட சொல்லிட்டு போனா என் இறப்புக்கு நீ வந்து என்ன ஆறுதல் கேட்கறதே பெரிய விஷயம். சார் இப்போ அரசியல் என்ன சார் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க நீ சொல்லுங்க. இல்லை அதுக்கு சரி வேற என்ன பண்ணுறாங்க நீங்கள் சொல்லுங்கள், இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் வச்சுட்டீங்க இப்போ ஏடிஎம்கேல வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு, ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணாரு சொல்லுங்கள், என்ன சார் ஸ்டாலின் பண்றாங்க? அவர்கள் ஒன்றும் பண்ணல. இல்லை எல்லாத்தையுமே தான் கேட்குறேன் சார். நான் பாஜக உட்பட அண்ணாமலைஜி போய் என்ன பண்ணாரு சார், அவ்வளோதான் சார் பண்ண முடியும். நான் இதை தான் சார் சொல்ல வரேன், என் பாயிண்ட் இவ்வளோ தான். ஏங்க அண்ணாமலைஜி போனா ஏத்துப்பீங்க, எடப்பாடி போனா ஏத்துப்பீங்க, அண்ணன் சீமான் போனா ஏத்துப்பீங்க, விஜய் போனாருன்னா சரியா போச்சான்னு கேட்பீங்களா? இல்லை நீங்கள் சொல்கிறீங்களா அவர் வந்து அந்த சாவுக்கு போனதே பெரும் பாக்கியம் சார். பாத்தீங்களா இது யோ, எப்படி நீ செத்த தேடி சொர்க்கத்துக்கு போயிட்ட, ஏன்னா விஜய் உன் சாவுக்கு வந்துட்டாரு. நல்லா இருக்கியான்னு கேட்டா வந்து நான் நாசமா போயிட்டேன்னு கேட்க முடியுமா சார்? நல்லா இருக்கேன் நல்லா இருக்குன்னு அதை ஒட்டி என்ன நடவடிக்கை எடுக்கப்படுது அதுதாங்க. இப்போ அனிதாவின் விஷயத்தில் அரசியல் பண்ண திமுக என்ன புடுங்குனீங்கன்னு இப்போ கேள்வி கேட்குறோமா இல்லையா? அனிதாவின் பேரில் வந்து அந்த கோச்சிங் சென்டர் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னேன், 420 அதுக்கு ஒரு 420 வேற நம்பரை வேற வச்ச டைம் வந்து பாத்தீங்கன்னா வேணும். அப்போ வந்து ஒரு அரசியல் என்ன, யாரு தொழில இருந்தாரு, யாரு சினிமா துறையில இல்ல இருந்தாரு. இல்ல நான் வந்து டிஎம்கே சொல்றேன். சொல்றீங்க என்ன புடுங்குறீன்னு கேட்குறோம்ல, நாளைக்கு இதே கொஸ்டினை விஜய் விட்டு கேட்க சொல் சார். இதுக்கு சார் சார் அட நான் விஜய் என்ன கேள்வி கேட்கணும் நான் முடிவு பண்ணக்கூடாது. நீ யாருன்னு 4 பேர் கேட்பான். பொதுவா ஒரு அநீதி நடக்கிற போது நீ நானும் சேரணும் சார். நீ வருவ பார்த்துட்டு போவ, உனக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு வச்சுங்க. நான் போகிற இடத்துக்குலாம் நீயும் வரணுன்றதுலாம் இல்லை. உன்னோட பார்வை உன்னோட விஷன் எப்படி இருக்கு? சரி சார், இவ்வளோ மக்கள் சரி இப்படி வச்சுப்போம், நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். இவ்வளோ மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே உயிராக இருக்காங்க, ஓட் பேங்காக இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இவ்வளோ அரசியல் மூவ், ஏன்னா நீங்கள் உங்கள் ஸ்டைல்லே வருவோம், இவ்வளோ முட்டாள்கள் இருக்காருன்னு, இவ்வளோ பேர் இப்படி இருக்கானுங்களே அப்படின்னு ஒரு வேதனையில் சொல்கிறீங்க, எங்கே நல்லது பண்ணாமல் போயிடுவாரோ அப்படின்னு ஒரு வேதனையில் சொல்கிறீங்க. ஆனால் இவ்வளோ பேர் இப்போ இருக்காங்க, நம்ம பார்த்துட்டோம், அதை மக்கள் அப்படியே வெள்ள மாதிரி குமிறாங்க. ஓகே ரைட்டு, அரசியல் மூவ் நீங்க சொல்றத பார்த்தா எல்லாவனும் கடையை மூட்டு போனன்றீங்க. இல்ல குமிறாங்கன்றது நீங்க மறுக்க முடியாது இல்லையா? அப்போ ஆள் காசு கொடுத்தா இவ்வளவு பேர் கொடுத்தலாம் கூப்பிட முடியாது, வராங்கன்றது மறுக்கப்படாத உண்மைதான் சார். இல்ல இல்ல வர பாயிண்ட் வந்து நான் ஒரு கல்குலேஷன் வந்துடுறேன் சார். இல்ல சார் நான் இருங்க சார், இல்ல நீங்க ஓவர் பில்டப் கொடுக்குறீங்க சார். நான் என்ன சொல்றேன், இருங்க சார், நான் ஒரே ஒரு கொஸ்டின் உள்ள கேட்டீங்களா, நாம என்ன பண்ணுவோம், நம்ம ஐயா நல்லக்கண்ணு ஐயா விட்டுங்க மதுரைக்கு போவோம் சார். நல்லக்கண்ணு மதுரை வருகிறார், ஒரு வீட்டு விசேஷத்துக்கு போகிறார், தயவு செஞ்சு யாரும் வந்துடாதீங்கன்னு கூட சொல்லுவோம் சார். விளம்பரம் கூட கொடுப்போம் சார். இருங்க சார், புதுசா பண்ணுன்னு சொல்றீங்க. இருங்க இருங்க சார், இருங்க பொறுங்க. எத்தனை பேர் வந்துடுவான்னு பார்த்துருவோம். சரி, அப்போது நல்ல கண்ணையா ரிசீவ் பண்ணதுக்கு 10 பேர் வந்தான், இவங்களை ரிசீவ் பண்ண 1 லட்சம் பேர் வந்தான். சரி நல்ல கண்ணையா சும்மா விஜய் கம்பேர்ட் டு நல்ல கண்ணு விஜய் வந்து சூப்பர்யா. நான் என் கேள்வி அது இல்லை சார். இல்லை நீங்கள் சொல்லுவீங்களான்னு நான் கேட்குறேன். சொல்ல மாட்டேன் சார், அப்புறம் என் கேள்வி அது இல்லை. அப்போ சரி இருங்க, இப்படி இருங்க. இல்லை நான் கேட்குறேன் சார், நான் கேட்குறேன், நீங்கள் போய் சொல்லுங்க சார். அப்போ நல்ல கண்ணு நல்லவரா, விஜய் நல்லவரா? 2 பேருமே நல்லவர்கள் தான். இது என்னது, இது சாய்ஸே ஒண்ணுதான். நீங்க கேட்ட கேள்வி சாய்ஸ் ஒண்ணுதான். நல்ல நீங்க கேள்வி தப்பா. சரி முதல் இடத்துல வை,
நல்லவர்களான்னு கேட்டா நல்லவன் எல்லாரும் சார், தானே. நல்லவன்னா பொலிட்டிக்கலாக நான் கேட்குறேன் சார். ஆ, நல்லவன்னா ரொம்ப தங்கமானவர் அப்படி கேட்கல ஆ, சார், ஆ. பொலிட்டிக்கலாகவே கேட்குறேன். பொலிட்டிக்கலா வந்து பாத்தீங்கன்னா அனுபவம் மிக்க அரசியல்வாதி அப்படின்னா ஆப்வியஸ் நல்லகண்ணு சார் தான், ஐயா அவர்கள் தான். அப்போ ஐயாவுக்கு ஆள் வரலன்றதுக்காக விஜய்க்கு இப்போ இவ்வளோ, இந்த ஆள் வந்துட்டாங்க நான் இப்போ ஜெயிப்பாங்க. நீங்கள் அதைத்தானே சொல்ல வரீங்க, இவ்வளோ கூட்டம் கூடுது. என் கேள்வியை நான் முடிக்கல. ஆ. இவ்வளவு கூட்டம் எல்லாருக்குமே வந்து இந்த சார், விஜய் ஜோரம் உங்க- பிடிச்சிக்கு சார் உங்களுக்கு எல்லாம். உங்களோட ஆதங்கம் எனக்கு புரியுது. உண்மைகள் சில நேரங்களில் கசப்பாக இருக்கதான் ஓ. செய்யும். நான் இப்ப என்ன சொல்றேன்னா, கூட்டம் வந்தது உண்மைதான், சரிங்களா? வந்தது ஓடினானுங்க பாவம். நான் உங்க சைடில் தான் சொல்றேன். அவன் அறிவில்லாத ஜனம் சினிமாக்காரன் பின்னாடி ஓடுறான். நான் இப்படி தப்பா சொல்லியே, வந்தது உண்மைதான். இப்போது இந்த கூட்டத்துக்கெல்லாம் விஜய் அவர்கள் ஏதாவது கைமாறு பண்ணணும்ல. அவர் நீங்க சொன்ன மாதிரி ஏமாத்திட்டு போயிட்டாரா என்ன பண்றது? அப்போ அவரோட அரசியல் கூட்டணி கணக்கு எப்படி இருந்தால் அது வந்து அட்லீஸ்ட் ஒரு நன்மை பண்ண முடியும், ஏதாவது பண்ண முடியும். இல்லை காலி ஆயிடுவார்னா இந்த மாதிரி பண்ணால் காலி ஆயிடுவார். அவர் தனித்து நிற்கணுமா, இல்லை அதிமுக பாஜக கூட்டணி சேரணுமா? உங்களோட கருத்தை சொல்லுங்க. நான் அதில் கருத்து சொல்ல விரும்பல. ஏன் சார்? அவங்க ஆல்ரெடி முதலமைச்சர் ஆயிட்டாங்க சார் இதுதான் இது இப்போ விட்டுருங்க. மற்ற அரசியல் விட்டுருங்க. விமர்சகர்களுக்கும் அண்ணன் வழக்கறிஞர் அனுபவம் உள்ளவர், ஒரு கட்சியின் தலைவராக விளங்கக்கூடியவர், நீங்க ஏன் வந்து பாத்தீங்கன்னா இதை கூட சொல்ல வந்து உங்களுக்கு வாய் வர மாட்டேங்குது சொன்னா வந்து நான் அப்புறம் நீங்க என்ன சொல்லுவீங்க? சார்? நான் ஏன் சார் ஒண்ணுமே சொல்ல இல்ல போறேன்? சார், எனக்கு ஒரு தனிப்பட்ட சார், ஒரு ஒண்ணும் இல்ல. நான் என்ன தெரியுமா விருப்பு வெறுப்பா? நான் என்ன தெரியுமா நான் என்ன கேட்கிறேன், அதிமுக பாஜக தாவேகா கூட்டணி சேர்ந்தா தாவேகா எப்படி இருக்கும்? சரியா? ஒரு ஏன் ஒரு ஜெனரல் அட்வைஸ் நீங்க தான் சொல்றீங்களா எங்களுக்கு என்ன சார்? அப்பப்போ பேசும்போது என்ன சொல்றீங்க அதாவது சார்? உங்களுக்கு- எனக்கு என்ன சார் இருக்கு, விஜய் மேல எனக்கு சார் பகையா சார்? அப்படி அப்ப சொல்லுங்க, இப்போ ஒண்ணு உங்களோட பண்ணுவோம். பகையில சொல்லுங்க. ஒண்ணு பண்ணுவோம், ம், நாளைக்கு அஜித் இறக்கும். ம். வாங்க. சார் நான் என்ன சொல்றேன், மதுரையில் அஜித் இறக்கும். நீங்க வந்து இருங்க திடீர்னு சார். போது அங்க பாருங்க சார் 12B பஸ் போன்ற மாதிரி நீங்க என்ன இல்ல சொன்னா என்ன இறக்கும். பேசுறது? உங்க கேள்விக்கு அதான் சார் பதில். நான் உங்ககிட்ட அரசியல் கேள்வியை முன்வைக்கிறேன் சார், நான் கற்பனை கேள்வியை இது முன்வைக்கிறேன். இது வந்து தாவேகா பாஜக அரசியலுக்கான அதிமுக மூணு கூட்டணி சேர்ந்தா அரசியல் தாவேகா வளர்ச்சி எப்படி இருக்கும்னு அரசியல் கேள்வி இல்லையா அது? அரசியல் கேள்வி தான். சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. இவரை முதலமைச்சராக தான் இவெல்லாம் கட்சி நடத்துறானா? ஏன் முதலமைச்சர் ஆகணும்? 30 சீட் கொடுக்குறேன்றாங்க யாரு? தாவேகா. நான் தான் முதலமைச்சர்ன்றாருல சார் உங்களுக்கு புரியலையா சார்? நீங்க சொல்றது கரெக்ட். இப்போ அவங்க அப்படிதான் சொல்றாங்க. தனியா நின்னா நீங்க சொல்ற ஸ்டாண்டு அதாவது ஓட்டே வாங்க மாட்டாங்க, 5% ஓட்டுட்டீங்க. வேல்முருகன் அண்ணன் கூட விஜய் போய் சேர்ந்தாருன்னா பரவாயில்ல, விஜய் கூட போய் வேல்முருகனை போய் சேர இது வரைக்கும் சொல்றீங்களா? அதிமுகவை பத்தி எந்த ஒரு குற்றச்சாட்டும் திரு விஜய் அவர்கள் வைக்கவே இல்லை. ஸ்டேட்டா ஏன் வைக்கல? எடப்பாடியார் போய் விஜய் கிட்ட சேர போறாருன்றீங்களா? எடப்பாடியார் போய் சொல்லுவாங்க, நான் சொல்லவே இல்லையே. பின்ன நான் தெளிவா திரும்ப திரும்ப சொன்னேன். அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. அதிமுக பாஜகவிடம் தாவேகா கூட்டணி வந்தால் கட்சி பலமடையுமா அடையாதான்னு என்னோட கேள்வி. நான் சொல்லிட்டேன். வரட்டும். அதான் சார், அது ஏன் சார் வரட்டும். இவ்வளவு அடம் பிடிக்கிறீங்க? இல்ல நீங்க என்னமோ எல்லாவனும் அப்படியே நொண்டிகளா நிக்கிறான், விஜய் போனோன்னு அப்படியே ஏறி நின்றுவான்ற மாதிரில சொல்றீங்க. நான் இப்போ ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குல்ல, நான் எங்க அப்படி சொன்னேனா? இல்ல உங்க மோட்டிவ் அதுதான். எப்படி அந்த மாதிரி மோட்டிவ் என்னமோ அரசியல் நேத்து கூட்டம் நான் இப்போ சார் கூட்டம் வந்தது ஆமாவா இல்லையா? ஆமா. எனக்கு எப்படி தெரியும்? நானா கூட்டத்தை அமிச்சேன்? பார்த்தேன்னு சொல்றேன். நான் ஒன்று சொல்லட்டுமா? நான் சொன்ன ஒரு மாதிரியா இருக்கும். இப்போ நீங்க சொல்லுங்க சார். இப்போ ஒரு முக்கியமான நபர் இறந்துறாருன்னு வச்சுங்களேன், ஆ, அதோட அந்த பாடி எதுவுமே பொச்சிடும். இந்த மனுஷன் நாளைக்கு நல்லது வந்து இந்த சமூகத்துக்கு செய்வார்னா வரான். ம், ம். இல்லை சார், அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எப்படி வேணாலும் பேசலாம் சார், நம்மளோட வாய் தான். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ பாருங்க உங்களுக்கு அந்த ஸ்டாண்டு சேரட்டும் பண்ணிட்டோன்னு உங்களோட பதிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இல்ல, அது உங்களுக்கு நீங்க- வந்து நீங்க ஒரு முழுமனதா சார், நீங்க அதை சொல்ல மாட்டீங்க. நீங்க விஜய் ஒரு கட்சி ஆ, அப்படி நிறுத்துங்க. ஆ. என்னவோ விஜய் தான் வந்து எல்லாத்தையும் தலைகீழ மாற்ற போறாரு, இவர் வந்துட்டு உடனே எல்லாரும் வந்து சேர்ந்து இவரை முதலமைச்சர் ஆகிடுன்ற நினைப்பில் நீங்க பேசாதீங்க. கண்டிப்பா இல்ல. 1-2 சீட்டுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. நான் சொல்றேன், இப்போ இவ்வளவு நேரம் ஒரு கேள்வியை முன் வச்சேன் சார். நீங்க ஏதோ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அவர்கிட்ட ஒரு இருக்கிற பாயிண்ட் மாதிரி. சொல்லுங்க. நான் இப்போ உங்ககிட்ட வச்ச கேள்வியில நான் எங்கேயாவது சார் விஜய் அவர் என்ன பண்ற அப்படி நான் சொல்லவே இல்லையே. அங்க நடந்ததை நான் உங்ககிட்ட நீங்க அதை டைரக்டா கேட்கல. எதுக்கு நீங்க சார் அப்படி கேட்கணும்? டைரக்டா நம்ம வேலை சொல்லாம கிடையாது சார். இல்ல நீங்க அங்க டைரக்ட் நடந்த அந்த நிகழ்வை அந்த கருத்தை உள்வாங்கி ம். என்னவோ போய் ஒரு தலைகீழ் மாற்றத்தை விஜய் மதுரையில் இறங்கி பண்ணிட்ட மாதிரியும் இன்னைக்கு அவரு தமிழ்நாடே திரும்பி அவரை சாதாரணமாக பார்க்குற கொடைக்கானல் மாதிரியா? ஷூட் விஷயமா போகும்போது நீங்கள் உங்கள் லாங்குவேஜ்ல சொல்ற மாதிரி உங்க ஸ்டைல்ல சொல்ற மாதிரி முட்டாள் ஜனம் லட்சக்கணக்கில் நீங்க தான் சொல்ல சொன்னீங்க. அந்த தான் நான் முன் வச்சேன். அவ்வளோ ஜனங்கள் அங்கே கூடும்போது அது ஓட்டா மாறாம கூட இருக்கட்டும். அதுக்கு விஜய் என்ன நல்லது செய்ய போறாரு? அட்லீஸ்ட் ஒரு கூட்டணி கணக்கு கரெக்டாக அவர் போட்டாருன்னா, தனியா இருந்தா கஷ்டம். நீங்க சொல்லிட்டீங்க 4% நீங்க ஏங்க அவர் வந்து நான் சிஎம் ஆகிறேன் என்கிட்ட வான்ட்டாரு. கொள்கை வேற கூட்டணி வேற மக்கள் நலனுக்காக அதையும் ஒரு ஸ்ட்ராங்கா சொன்னார்ல. இந்த திமுக ஆட்சிக்கு வரவே கூடாது. நயனார் நாகேந்திரன் என்ன சொல்றாரு? எல்லாத்துக்கும் அதற்கு சார் ரிப்பீட்டடா ஒரே பதில் சார். ஒரு இன்டர்வியூல ஒரே பதில் தான்.
எனக்கு திமுக ஆட்சி போகணும், அவரும் அதை சொல்கிறாரு. தாவேகாவின் தலைவர் திரு விஜய் அவர்கள் நான் திமுகவை அழிக்கணும், அவரும் அதை சொல்கிறாரு. ஆப்வியஸாக வந்து அதிமுக திமுகவை அழிக்கணும், அதே சொல்கிறாங்க. அப்போ கடைசியாக எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆக மொத்தம் நம்மளுடைய அரசியல் எதிரி யார்? 3 பேருக்கு ஒரே ஆள் தான். கொள்கை வேற, கட்சியோட கூட்டணி கணக்கு வேற. மக்கள் நலனுக்காக நான் கூட்டணி வைக்கிறேன்ப்பா, இதனால நம்மளும் அவனும் ஒன்று கிடையாதுப்பான்னு ஒரு ஸ்டாண்டில் நின்னாருண்ணா விஜய். யார் தப்பு சொல்ல போறா? குறை சொல்ல முடியாது. ஆமாப்பா இவங்களை அழிக்கணுன்றதுக்காக நம்ம கொள்கை வேற, நமக்கு அதாவது எலெக்ஷனோட கூட்டணி கணக்கு வேற. அதை விஜய் சொல்லுங்க சார். அப்படி பார்த்தா இப்போ நீங்கள் சொல்கிற 1000 விஷயங்களை வந்து பார்த்தோன்னா அவனை சொல்லணும்னா சொல்ல முடியும். இல்லை அது எப்படி விஜய் நம்ம எடுத்துக்க சொல்லுங்க முடியும்? சார். வந்தால் அந்த எலெக்ஷன் எப்படி இருக்கும்? அதான் அது அவங்களுக்கு சரியாக இருக்குமா? ஒரு அரசியல் தலைவரா இருந்து சொல்லுங்க சார். நீ ஒரு கட்சியின் தலைவர், ஓகே, உங்கள் பார்வையிலிருந்து ஒரு விளக்கம் கொடுங்க. இல்லை அதாவது நானே பொம்பளைன்ட்டாரு, நீங்கள் அவுத்து பாருங்க அவர் ஆம்பளைன்னு சொன்னால் நான் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள்? இப்படி தான் சொல்ல முடியும். பதில் எதுக்கு? என்னோட கூட்டணி அமைத்தால் நான் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரேன்னு அவர் சொல்லிட்டாரு. அவர் முதலமைச்சராகவே ஆயிட்டாரு. நீங்கள் வந்து அதிமுக கூட மற்ற கட்சி கூட என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா எனக்கு புரிஞ்சிச்சு சார். அவரு வந்து இந்த மாதிரி அவரு போய் எந்த கட்சியிலையும் சேர மாட்டாரு. அவரு கூட யாராவது சேர்ந்தா உண்டு. நான் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் என்னோடய இன்டர்வியூ கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை 1 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற இன்டர்வியூ எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள். ஆதவ் அர்ஜுன் விசிகாவில் என்ட்ரி ஆன சீசனில் கொடுத்த எல்லா இன்டர்வியூ எடுத்து பாருங்கள். நான் அதில் தெளிவாக சொல்லுவேன். ஆதவ் அர்ஜுனுக்கு 2 பிளான், ஏ பி 2 பிளான் கொடுத்துருக்காங்க. ஏ பிளான் வந்து விடுதலை சிறுத்தைக்குள்ளே ஆதவ் அர்ஜுன் போகணும், அதில் அந்த கட்சியை கைப்பற்ற முடியுமான்னு பார்க்கணும். அப்படி முடியலைன்னா விடுதலை சிறுத்தைகளுக்கும் அதன் தலைவர் திருமாவளவனுக்கும் பெரிய அதில் செல்வாக்கு இல்லை, மற்றவங்க எல்லாருமே திமுக ஆட்களாகத்தான் இருக்கிறார்கள் என்ற ஒரு உண்மையை வெளியே தெரிய வைக்கணும். அதை தெரிய வச்சுட்டு அடுத்த கட்டமாக நீ விஜய்கிட்ட போகணும். விஜய்கிட்ட போய் ஒன்று விஜய் திமுகவுக்கு வரணும், இல்லைன்னா விஜய் தனியாக இருக்கணும். இந்த 2 பிளானோட தான் ஆதவ் அர்ஜுன் இறக்கப்பட்டிருக்கிறார். ஆதவ் அர்ஜுன் திமுகவின் ஆள் அப்படின்னு கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா இன்டர்வியூலும் நான் சொல்லியிருப்பேன். இது நானாக கற்பனை பண்ணி சொல்லலை, புரியுதா? நானாக கற்பனை பண்ணி சொல்லலை. இன்றைக்கி நடந்துருக்கா இல்லையா? எவனாவது யாராவது சொன்னாங்களா? எந்த நிகழ்வு வச்சு நீங்கள் சொல்றீங்க அப்படி அந்த பிளான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு? உள்ளுக்குள்ளே நடந்த நிகழ்வு வச்சு தான் இப்போ ஒன்றும் இல்லை சார், நீங்கள் தவறாக எடுத்துக்கூடாது. நான் ஒரு விஷயம் இவ்வளோ தூரம் கேட்கும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க? பட்டுன்னு நீங்கள் விஜய் சொல்லுங்க. இப்போ அவங்களும் சொல்ல முடியுமா இது ஆதரவு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு? இல்லைன்னு மறுக்க சொல்லுங்கள் சார். அப்போ அதே பாயிண்ட் நான் வைக்கிறேன். அப்போ இல்லை நீங்கள் மறுக்க சொல்லுங்கள். எது? நம்ம வாய் 1000 பேசலாம் சார். நாங்கள் என்னமோ வாங்கணுமோ என்னமோ கொத்தமல்லி வித்துட்டு குறுக்கு உங்ககிட்ட சொன்ன ஒரு அரசியல் கட்சியின் அரசியலுக்கு அந்த மாதிரி சொல்றீங்க. நீங்க ஒரு அரசியல் கட்சியின் தலைவர், ஒரு வழக்கறிஞர். அப்போ ஒரு 3 பேர் கூட்டணி அமைஞ்சிட்டாங்கன்ற அதிமுக, திமுக, பிஜேபி எல்லா கட்சியிலும் நமக்கான நண்பர்கள் மறுக்கவே இல்லை சார். சரி இருங்க, நான் சொன்ன மாதிரி விசிகாவில் திருமாவளவனுக்கு செல்வாக்கு இல்லை, எல்லாருமே திமுக ஆளுங்க தான் அப்படின்னு புரிய வச்சாங்களா இல்லையா? புரிய வச்சாங்க. நான் ஜோசியம் பார்த்துட்டு சொன்னேன். புரிய வச்சாங்களா? அடுத்து ஆதவ் அர்ஜுன் திமுகவுக்கு வருவார்னு சொன்னேன். நடந்துதா இல்லையா? இதெல்லாம் நான் குறி கேட்டு வந்து சொன்னேன்னா சொல்லுங்க. இல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா சொன்னீங்க சார், அதை நான் மறுக்கல. நீங்க சொன்ன வார்த்தை நான் மதிக்கிறேன். அப்படிதானே உங்களுக்கு எதிர்க்க ஸ்டேட்மெண்ட் நீங்க எடுத்துக்கணும். அப்போ ஏத்த மாதிரி சொல்லும்போது மட்டும் நீங்க டாமினேட் இல்ல அதாவது அது வந்து உண்மை. ஏன்னா உங்களுக்கு அந்த கருத்து பிடிக்கல இல்ல சார்? சார் உண்மை, நான் கூட விஜய் படத்தை பார்ப்பேன் சார். சார் படம் நீங்க படம் நீங்க பிடிக்காதுன்றீங்க. இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு அரசியல்வாதியா ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இல்ல. விஜய் என்னமா நான் முன்வைக்கிறேன். நீங்க வந்து எதை பேசினாலும் நீங்க சொல்றது டிக்கெட் விக்கிற பிரச்சனை பேசுறீங்க. நீங்க சொல்றது அவர் பைக் ஓட்டுறத பத்தி பேசுறீங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நடிகரா தான் பாக்குறேன். நான் சொல்றேன் ஒரு கட்சி தலைவரா. நீங்க சொல்றது நானும் ஒரு நடிகர், அவரும் ஒரு நடிகர். நாங்க உன்னை குறி வச்சோம், அதை அவர் தட்டாரு, நான் ஃபெயிலியர் ஆயிட்டேன். அந்த ஆத்தத்தில் நான் பேசுற மாதிரி நீங்க பேசுறீங்க. இல்ல என் கேள்வியை இன்னும் கிளியரா கிறிஸ்பா என்கிட்ட அப்படி கேட்கறது அப்படிதான். கட்சிகளும் இணைந்தால் தாவேகாவுக்கு பலமா இல்லையா? என்ன சார் இதை விட சிம்பிளா எப்படி சார் ஒரு கிறிஸ்பா? இதுல எங்க சார் நீங்க சொன்ன கருத்து? கேள்வியே தப்புங்கிறேன். நான் தான் தலைமைக்கு 8, நான் தான் தமிழக முதலமைச்சர். ரசிகர்கள் கண்டிப்பா பார்ப்பாங்க. பாக்கட்டும். வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி அதை விட்டுருங்க சார். என்ன தான் திட்டுவாங்க பாதி பேர், அண்ணனை இப்படி கேள்வி கேள்வி சொல்லிட்டு அதை விட்டுருங்க. நீங்க அவங்களுக்கு கரெக்டான பதில கொடுத்து நீங்க ஒரு பாயிண்ட் ஸ்ட்ராங்கா வைக்கணும்ல. நான் சொல்லிட்டு வா. கேள்வியே தப்பு. சரி சார், நீங்க என்ன சொல்லணும்? சேர்க்க மாட்டாங்கன்னு சொல்லுங்க. சரிங்க சார். நீங்க சேர்க்க மாட்டாங்கன்னு சொல்லுங்க. சரிங்க சார். துரத்தி விட்டுருவாங்க. சரிங்க சார், இருங்க சார், நான் சொல்லிடுறேன் சார். சொல்லுங்க சார். இது ரொம்ப சந்தோஷமா இருங்க சார். விஜய் வந்து கூட்டணி சேர்ந்து நாளைக்கு
வந்து அந்த கட்சிகளால் நீ தான்பா முதலமைச்சருக்கு ஒரு நாளைக்கு ஆளுப்பான்னு சொல்லுவாங்க. எப்படி சார் சொல்லுவாங்க? போதும் சார், ஏன் சார் சரிங்க சார், போதும் சார். இல்ல அப்படிதானே விஜய் தானே தமிழ்நாட்டை ஆடணும். 20 சீட் 30 சீட் கொடுப்பாங்க, போய் சேருவாங்கன்னு சொல்றேன். இல்லை, அந்த தகுதி எங்களுக்கு யாருக்குமே இல்லைப்பா. நீ தான்ப்பா நல்ல புள்ள, நீ ஆளுப்பா. என்ன சார் இது வந்து நீங்க வந்து ஏங்க, விஜய் நீங்க ஏங்க, விஜய் இந்த மாதிரி வந்து நடந்துட்டா என்ன இது விஜய் வந்து நம்மளாம் எதுக்கு இருக்கும் அரசியல் இவர் வருவாராம், போய் கூட்டணி சேருவாராம், இவர் ஒரு 30 சீட் கொடுத்துருவாங்களாம், என் வாயால வந்து ஆமாம்மா பரவாயில்ல தான் ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லணுமா? இதை நீங்க எதிர்பார்க்குறீங்க, ஒரு கேள்வியா கேட்பீங்க, நான் பதில் சொல்லணுமா? அதனால உங்க மைண்ட் வாய்ஸ் சார் ஓவரால் சொல்லுங்க. அவரு விஜய் முதலமைச்சர் ஆகிடும். ஆமா சொல்லுங்க, இல்ல சொல்லுங்க. நானும் ஒரு புஷி அனந்து வச்சுங்க சார். எல்லாரும் சேர்ந்து விஜய் முதலமைச்சராக போறாங்க. சந்தோஷம் தானே? ரைட் சார், நன்றி சார், நன்றி சார், நன்றி. நல்லது.